வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இனிய காட்சிகளை எல்லோரும் ரசிப்பார்கள். ஆனால் துன்பத்தை யாராவது ரசிப்பார்களா? ரசிக்க முடியும் கவிதை உள்ளம் இருந்தால் என்று பட்டுக்கோட்டை சொல்லுகிறார். அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், அங்கே துன்பமெனும் நாடகத்தை கண்டு ரசித்தான் என்று எழுதுவார். அதுபோல சோலைகளை பாடும் புலவர்கள் தான் உண்டு. ஆனால் நம் சங்க இலக்கியத்தில் பாலையை பாடியிருக்கிற புலவர்களும் இருக்கிறார்கள். கலித்தொகை என்னும் சங்க இலக்கியத்தில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அந்த பாலை நிலம் காய்ந்து வறண்டு போயிருக்கிற அந்த நிலம் எப்படி இருக்கிறது என்பதை மறக்க முடியாத 3 உவமைகளின் மூலம் விளக்குகிறார். வறியவன் இளமை போல், வாடிய சினையவாய் சிறியவன் செல்வம் போல், யார்கண்ணும் இகந்து செய்து இசைகெட்டான் இறுதி போல் என்று 3 உவமைகளை அடுத்தடுத்து அவர் அடுக்குவார். இளமையிலே ஒரு வறுமை வருமானால் அந்த இளமை எப்படி இருக்குமோ அதை போல உலர்ந்து கிடக்கிற ஒரு மரம் போல சிறியவனிடத்திலே சேர்ந்திருக்கிற பணம் எப்படி பயன்படாதோ அதை போல எல்லோரிடத்திலும் மிக கடுமையாக நடந்து கொண்டவனினுடைய இறுதி கால வாழ்நாள்களைப் போல அந்த பாலை இருக்கிறது என்று 3 உவமைகளை தருவார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ.